பேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹில் முவஃபிகில் முஈன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் ஸாதிகில் அமீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فسيكفيكهم الله وهو السميع العليم. قال نبينا محمد سيد البشر صلى الله عليه وسلم اللهم إنك عفو تحب العفو فاعف عني أو كما قال ودعا النبي صلى الله عليه وسلم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளும் நிகரற்ற அன்பும் இறங்கி திகழ்கிற எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருங்குடையாய் வந்துரித்த அண்ணல் எம் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மேலும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹ்வின் பேருபகாரம் அவனது இல்லத்தில் அமர்ந்து அவனது சட்டதிட்டங்களை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறையினை பேசவும் கேட்கவும் மீண்டும் ஒரு முறை வாய்ப்பளித்திருக்கிறான். பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி, நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதத்தில் நடந்த முக்கியமான 5 சம்பவங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பானவர்களே, உலகமெங்கிலும் அமைதியை போதிப்பதற்காக வந்த சன்மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களாகிய நமக்கு பல்வேறு தொந்தரவுகள், இடையூறுகள், இடைஞ்சல்கள், அச்சுறுத்தல்கள், அவற்றிற்கு மத்தியிலேயும் இஸ்லாமிய சமூகம் பல நேரங்களில் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டி அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய, விதித்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் வருகிற சோதனைகளை தாங்க இயலாமல் புலம்புகிறோம். வெகு சில நேரங்களில் அல்லாஹ்வின் உதவி வரவே வராதா என்று ஏங்கவும் செய்கிறோம். எல்லா நாடுகளிலும் வாழுகிற முஸ்லிம்களின் நிலையை பார்க்கிற போது நமது நிலை அல்லாஹ் மிகுந்த நலவோடு அமைதியோடு வாழ வைத்திருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் பலஸ்தீன் மற்றும் இஸ்ரேல் லெபனான் மற்றும் இஸ்ரேல் ஈரான் மத்தியிலான இந்த போர்கள் எல்லாம் ஒரு கடுமையான நிலையை எட்டியிருக்கின்றன. சமரசத்திற்கு அப்பாற்பட்டு சென்று கொண்டிருக்கின்றன. எத்தனையோ 1000 உயிர்களை பலிவாங்கிய பிறகும் போர் நடந்து கொண்டிருப்பதையும் அன்றாடம் நாம் வருத்தமான காட்சிகளையும் பார்க்க நேருகிறது. இந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அழகிய இந்த வாழ்க்கையினையும் சஹாபாக்களின் வாழ்க்கையினையும் நாம் ஒத்து பார்த்து எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நிம்மதியாக வாழ்வது எப்படி என்கிற அந்த கலையை நபித்தோழர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஏனெனில் சிறு சிறு துன்பங்கள் வந்தாலும் தாங்க இயலாத அளவிற்கு நாம் ஈமானில் பலகீனமானவர்களாக இருக்கிறோம். நபித்தோழர்களின் வரலாறுகளை பார்த்தால்
ஆக பெரும் துன்பங்கள் எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் அன்றாடம் நிறைந்திருந்தன. கொலை, கொள்ளை, மிரட்டல், அச்சுறுத்தல், பசி, பல்வகையான சோதனைகள் அவர்களை ஒரே நேரத்தில் வந்தடைந்த போதும் அவர்களின் குடும்பங்களில் மகிழ்ச்சிக்கு ஒரு நாளும் குறைவிருந்ததில்லை என்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். சஹாபாக்கள் தங்களின் வாழ்க்கையை பொருந்திக் கொள்வதில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன, நாம் அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்பதை குறித்துதான் இந்த பயானிலே நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். இந்த துல்ஹஜ் மாதத்தில் ஈதுல் அல்ஹா கடந்ததற்கு பிறகு வரலாற்றில் நடந்த சம்பவங்களில் ஒரு 5 சம்பவங்களை மட்டும் நாம் தெரிந்து கொள்ளலாம், அதில் இருக்கும் படிப்பினைகளோடு. முதலாவது, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ர் போர் முடிந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மணமுடித்து கொடுத்தார்கள். மிக அழகிய குடும்பம். சொர்க்கத்தின் தலைவி என்று வர்ணிக்கப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மன வாழ்க்கை, கணவன் மனைவிக்கு மத்தியில் இருந்த புரிந்துணர்வு இந்த சமுதாயத்திற்கு மிக பெரும் பாடம். அதிலும் குறிப்பாக திருமணத்தன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பல்வேறு செல்வந்தரான பதவி செல்வாக்குள்ள சஹாபாக்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடிக்க கேட்ட போதும் பெருமானார் அவர்களுக்கெல்லாம் மகளை மணமுடித்துக் கொடுக்காமல் வீரத்தின் விளைநிலமாக இறையச்சத்திற்கு முன்னுதாரணமாக திறந்த சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மணமுடித்துக் கொடுத்தார்கள். பெரிய பொருளாதார பின்னணி உள்ளவர்கள் கிடையாது அலி ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்து எளிமையாக நடந்தது அந்த திருமணம். பரோபகாரமான பெரிய பெரிய செலவில் அவர்கள் திருமணத்தை நடத்தவில்லை. எளிமையான முறையிலே சொந்த பந்தங்களை, நட்புகளை அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிக்காஹை நடத்தி காட்டினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகராக தான் வைத்திருந்த ஒரு உருக்கு சட்டையை விற்று அதன் மூலமாக வந்த பணத்தை மகராக கொடுத்து மனம் முடித்தார்கள். இந்த திருமணத்தில் நமக்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்கின்றன. தன் சக்திக்கு மீறிய செலவுகளோடு நடக்கிற திருமணத்தில் பரக்கத் இல்லை. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவும் இல்லை. இரண்டாவது, நமது மகள் பொருளாதார பின்னணி கொண்ட குடும்பத்தில் சென்று வாழ வேண்டும் என்று பெருமானார் தெரியப்படவில்லை. அன்றாடம் சம்பாதித்து அன்றாடம் குடும்பத்தை ஓட்டுகிற அளவிற்கு இருந்தால் போதும், ஆனால் இறையச்சம் மிகுந்த இளைஞராக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேர்ந்தெடுத்தது மூலம் நமக்கு தெரிகிறது. மூன்றாவது, மகர் தொகை என்பது நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளை விற்றுதான் கொடுக்க முடியும் என்று இருந்தாலும் கொடுத்தாக வேண்டும். முந்தைய காலத்திற்கு இப்பொழுது மகர் விஷயத்தில் சமுதாயத்தில் முன்னேற்றம் இருக்கிறது. யாரும் மகர் கொடுக்காமல் திருமணம் முடிப்பதில்லை. முன்பெல்லாம் மகர் கடன் என்று எழுதக்கூடிய வளமை இருந்தது. வயதானவர்களை கேட்டால் தெரியும், நிறைய பேர் கொடுக்காமலேயே இருந்தவர்கள் எல்லாம் உண்டு. மனைவி மௌத்தானதற்கு பிறகு என்னுடைய மனைவிக்கு இதுவரை நான் மகரே கொடுக்கவில்லை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று மசாயில் கேட்டவர்கள் எல்லாம் உண்டு. ஆனால் இப்பொழுது அது மாறி இருக்கிறது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூட நமது ஜமாத்தில நடந்த திருமணங்கள் கூட மகர் ரொக்கமா கடனான்னு கேட்பாங்க. கொடுத்து விட்டால் ரொக்கம், இல்லை என்றால் கடன் என்று எழுதி விடுவோம். ஆனால் இன்றைக்கு அது மாறி இருக்கிறது. மகர் இல்லாத நிக்கா கடந்த 3-4 ஆண்டுகளில் எடுத்தால் ஒன்றுதான் இருக்கும், ஒன்றே ஒன்று. சமீபத்தில் நடந்தது, அதனால் சொல்கிறேன். இரண்டாவது, மகரை ஜமாத் பார்த்ததற்கு பிறகு ஒப்படைத்த பிறகுதான் நிக்காவே நடக்கிறது. மகரின் முக்கியத்துவம் புரிந்திருக்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு தன் உருக்கு சட்டியை விற்று கொடுக்க வேண்டும் என்ற நிலை இருந்த போதும் அதை செய்திருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நிக்காஹ் நடந்தது இந்த துல்ஹஜ் மாதத்தில், ஹிஜ்ரி 2. இரண்டாவது துல்ஹஜ் மாதத்தில் நடந்த சம்பவம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த ஆண் குழந்தை இப்ராஹிம் துல்ஹஜ் மாதத்தில் பிறந்தார்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமை பெண்ணான மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக பிறந்த குழந்தை. நமக்கு தெரியும், பெருமானாருக்கு கதீஜா அம்மையாரை தவிர வேறு எந்த மனைவி மூலமாகவும் குழந்தை பிறக்கவில்லை. ஒரே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலமாக. இந்த குழந்தை பிறந்த 7வது நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையின் தலைமுடியை மடித்து அதன் எடைக்கு வெள்ளியை சதக்காவாக கொடுத்தார்கள். இப்ப நம்ம குழந்தை பிறந்தா அதை செய்யறோம். குழந்தையினுடைய தலைமுடியை வலுத்தெடுத்து அது 1 கிராம் 2 கிராம் அந்த அளவுக்கு நிற்கும். அந்த வெள்ளி அந்த அளவுக்கு சதக்கா செய்வோம். இந்த வளமை வந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த இப்ராஹிம் என்ற ஆண் குழந்தை மூலமாகத்தான். ஆனால் இறைவனின் நாட்டப்படி அந்த குழந்தை 14 அல்லது 18 மாதத்திலேயே வஃபாத் ஆகிவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உங்கள் குழந்தை வஃபாத் ஆகிவிட்டது என்ற செய்தி சொல்லப்படுகிறது. அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் பெருமானாரோடு இருந்தேன். பெருமானார் என் கைகளை பற்றி பிடித்துக் கொண்டு என்னையும் அழைத்துக் கொண்டே அவர்களின் வீட்டிற்கு கூட்டி சென்றார்கள். நானும் பின்னாலேயே போனேன். இப்ராஹிமுடைய உடலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் எடுத்து கண்ணீர் விட்டு அழுதார்கள். நான் கேட்டேன், நாயகமே, யாரேனும் மௌத்தாகி விட்டால் அழக்கூடாது என்று எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறீர்களே, அழுகிறீர்களே. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அழுவதை தடை செய்யவில்லை, ஒப்பாரி வைப்பதைத்தான் தடை செய்திருக்கிறேன். ஏனென்றால் ஒரு மையத் அதன் மீது கவலையில் அழுவது என்பது அந்த மையத்திற்கு ரஹமத் என்று சொன்னார்கள். ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு, அவரை நினைத்து அழுகிற மனிதர்கள் இருந்தால் அந்த மௌத்தான மனிதர் நல்லவர் என்பதற்கான அடையாளங்களில் அது உண்டு. ஒப்பாரி வைக்கக்கூடாது, அதே நேரத்தில் கவலையே இல்லாமல் எனக்கு என்ன என்று அலையவும் கூடாது. அந்த மையத்தை நினைத்து நாம் அழுக வேண்டும். பிறகு அந்த இப்ராஹிம் தனது குழந்தையை பார்த்து பேசும் விதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னாபிக்க யா இப்ராஹிம் லமஹ்சூனூன், இப்ராஹிமே உன் பிரிவால் நாங்கள் எல்லாம் கவலையில் இருக்கிறோம். தபுக்கில் ஐன், கண்கள் அழுகின்றன. வதஹ்ஸனுல் கல்ப், உள்ளம் கவலையுறுகிறது. வலா நகூலு மா யுஸ்பித்து ரப், என்றாலும் அல்லாஹ்வை கோபப்படுத்துகிற வார்த்தைகள் எதையும் நாம் சொல்ல மாட்டோம் என்றார்கள். குழந்தை பிறந்தது, அதை அல்லாஹ் வாங்கி கொண்டான். இந்த நேரத்தில் கவலைப்படுகிறோம், வருத்தம் இருக்கிறது. ஆனால் அதற்காக அல்லாஹ்வை கோபப்படுத்துகிற வகையில் என் குழந்தையை பிடுங்கிட்டியே, என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டியே, இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்ல மாட்டோம்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பிறகு குழந்தையை ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குளிப்பாட்டுகிறார்கள். உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இவர்களும் சேர்ந்து குடியில் இறங்கி குழந்தையை தஃபன் செய்கிறார்கள். இந்த சம்பவம் நடந்ததும் துல்ஹஜ் மாதத்தில். 3வது சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டது இதே துல்ஹஜ் மாதத்தில். ஒரு நாள் சுபஹ் தொழுகையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன் சுன்னத்து தொழுகிறார்கள். சூரா யூசுப் ஓதுகிறார்கள். சுன்னத் தொழுது முடித்து விட்டதற்கு பிறகு ஃபர்லுக்காக வேண்டி இமாமாக நின்று தக்பீர் கட்டி தொழுது கொண்டிருக்கிறார்கள். பின்னால் சஹாபாக்கள் எல்லாம் வரிசை கட்டி நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கத்தியால் குத்தப்படுகிறார்கள். ஒருவனா அவர்கள் நிற்க இயலாமல் கீழே விழுகிறார்கள். இருந்தாலும் தொழுகையை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்பதற்காக அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முன்னால் வர சொல்லி தொழுகையை அப்படியே தொடருங்கள் என்று சொல்லி தொழுகையை நடந்து முடிகிறது. தொலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இமாமுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகிட்டா அல்லது இமாமுக்கு ஒது முறிஞ்சிட்டா அந்த இமாம் யாராவது ஒருத்தர் பின்னாடி நிக்கிறவரை முன்னாடி நிப்பாட்டி தொழுகை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு செய்ய முடியும். இது ஒரு சட்டம். அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் தான் தொழுகை முடிக்கிறாங்க. தொழுகை முடித்ததற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்னை குத்தியவன் யார் என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, முகைரத் இப்னு ஷுஅபா என்கிற நமது தோழர், அவரால் உரிமை விடப்பட்ட ஒரு நெருப்பு வணங்கி மஜூசி உங்களை குத்தி விட்டு ஓடிவிட்டான். அவங்களை மட்டும் குத்தல, தப்பிச்சு ஓடும்போது யாரும் நம்மளை புடிச்சிருவாங்களோன்னு சப்புல இருந்த நிறைய பேரை குத்திட்டு தான் ஓடினாங்க. இந்த மஜூசி யார் என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தின் பிற்பகுதியில் இஸ்லாத்திற்கு முழுமையான எதிரிகளாக இருந்த இந்த நெருப்பு வணங்கிகள் முனாஃபிக்குகள் எல்லாம் மதீனாவிற்குள் நுழையக்கூடாது என்று தடை விதித்து வைத்திருந்தார்கள். இந்த மஜூசி நல்ல திறமையான பல வேலைகளை திறம்பட செய்து கொடுக்கக்கூடிய மூளைக்காரர்.
அவனால் மக்களுக்கு நிறைய தொழில்துறை சம்பந்தப்பட்ட லாபம் இருந்தது, பயன் இருந்தது. அப்போது அவன் மதீனாவிற்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற கருத்து வந்த போது உமர் ரலியல்லாஹு அந்த ஒரே ஒரு மஜூசிக்கு மட்டும் அனுமதி கொடுத்தான். நீ வா, தொழில் சார்ந்த செயல்பாடுகள்ல உனக்கு அனுமதி இருக்குது. அந்த மஜூசி கொஞ்ச நாளைக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு வந்து சொன்னா, மக்கள் எனக்கு கொடுக்கிற சம்பளம் போதல, ரொம்ப கம்மியா கொடுக்கறாங்க. உமர் ரலியல்லாஹு அழைத்து விசாரித்தார்கள். இவர் கேட்கிற தொகை அதிகமாக இருந்தது, செய்கிற வேலைக்கு இவர் கேட்கிற சம்பளம் கூலி அதிகமா இருந்தது. உமர் ரலியல்லாஹு இரண்டு தரப்புக்கும் மத்தியில் சரி சமமான சரியான அவருடைய உழைப்பிற்கு தகுதியான ஒரு அதிகாரை நிர்ணயித்து இதுதான் சரி என்று அனுப்பிவிட்டார்கள். இதுதான் அவனுக்கு கோபம். உமர் ரலியல்லாஹு அவர்களை குத்தி விட்டு ஓடிவிட்டான். உமர் ரலியல்லாஹு இருகரமேந்தி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். ஒரு முஸ்லிமின் கையால் நான் குத்துப்படாமல் காத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று சொன்னார்கள். தான் உயிர் போக போகுதேங்கிற கவலையை தாண்டி ஒரு முஸ்லிம் என்னை குத்தி இருந்தா ரொம்ப பெரிய பித்னாவுக்குள்ள இந்த உம்மத்து இருக்குன்னு அர்த்தம். ஒரு முஸ்லிம் என்னை குத்தி இருந்தா என்னுடைய ஆட்சி அவனுக்கு பிடிக்கிறதுன்னு அர்த்தம். நான் அநீதமான முறையில் நடந்திருப்பேன் என்றான பொருள். எனவே எந்த முஸ்லிமும் என் மீது கோபம் இல்லை என்பதை வெளிப்படுத்தும் விதமாகவும் ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கிறது என்கிற மகிழ்ச்சியிலும் உமர் ரலியல்லாஹு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார்கள். ஷஹீதாகவும் ஆகிவிட்டார்கள். உமர் ரலியல்லாஹுடைய வரலாற்றில அவர்கள் வாலிப காலத்திலிருந்து கேட்ட துஆக்களில் இரண்டு துஆக்கள் இருக்கின்றன. அல்லாஹ் வர்சுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக, யா அல்லாஹ் என்னுடைய மௌத் ஷஹீதா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க வாழ்க்கை ஃபுல்லா. இன்னொன்று அனித்னி அலா பலதி ரசூலிக்க, உன்னுடைய ரசூல் இருக்கக்கூடிய இந்த ஊர்லயே எனக்கு மௌத் வரணும், மௌத்து ஷஹீதா வரணும், அந்த ஷஹீதும் மதீனாவுல இருக்கும்போது வரணும் துவா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் அதை கபூல் செய்தான். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட மாதம் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம். மூன்றாவது ஹலீஃபா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதும் இதே துல்ஹஜ் மாதத்தில். அதுலயும் இந்த ஈது கொண்டாடணும் இல்லையா, ஈது கொண்டாடுனதுக்கு அப்புறம் 3 நாள் நம்ம குர்பானி கொடுக்கிறோமே ஐயாமு தஸ்ரீக், அந்த ஐயாமு தஸ்ரீக்கினுடைய 3வது நாள் வெள்ளிக்கிழமை தினம் ஜும்மா நாள். பல நாட்களாக முற்றுகையிடப்பட்டிருந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அன்றைய தினம் முனாஃபிக்குகள் அவர்களுடைய வீட்டிற்குள் நுழைந்து அவர்களை கொல்கிறார்கள், வெட்டி சாய்க்கிறார்கள். வரலாற்றில ரொம்ப ஆச்சரியமான தகவல் பதியப்பட்டிருக்கிறது. அவர்களை வெட்டி சாய்க்கப்பட்ட போது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தார்கள். திருக்குர்ஆனில் முதல் ஜுசுவில் சூரத்துல் பக்ராவில் 137வது வசனமாக ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் வஹுவஸ் ஸமீஉல் அலீம், அந்த கெடுதல்காரர்களுடைய கெடுதலில் இருந்து உனக்கு அல்லாஹ்வே போதுமானவன், அல்லாஹ் நிச்சயமாக செவியுறுபவனாகவும் அறிபவனாகவும் இருக்கிறான் என்ற அந்த வசனத்தை ஓதுகிற போது அவர்கள் வெட்டப்பட்டார்கள். அவர்கள் வைத்து ஓடிக்கொண்டிருந்த அந்த தாள் முதல் அந்த இடம் முழுவதும் ரத்தம் சிதறியது, வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய இந்த ஷஹாதத்தில், அவர்கள் கொல்லப்பட்ட இந்த சம்பவத்தில் கூட 2 படிப்பினைகள் நமக்கு கிடைக்கின்றன. முதலாவது, அவர்கள் திருக்குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தார்கள். அரபிதானே அவங்க. இன்றைக்கு நம்மில் பலரும் சொல்லுகிறார்கள், பலருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறது, குர்ஆன் ஓதுறதுங்கிறது நல்லதுதான், ஆனா குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது அதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சு அதனுடைய சட்டங்களை ஆராய்ச்சி செய்யதானே, குர்ஆன ஓதுறதுக்குலாம் நம்ம பெருசா நேரம் செலவு செய்ய வேண்டியது இல்லை அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கு. சில பேர் வெளிப்படையாவே சொல்றான், திருக்குர்ஆன தமிழ்ல ஓதுனாலே ஓதுறதுன்னு தான் அர்த்தம், அரபியில ஓதுறதுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா அரபியில ஓதுனா நமக்கு அர்த்தம் புரியல. குர்ஆன் நம்ம விளங்கணுங்கிறதுக்காக இறக்கி வைக்கப்பட்டதானே. அப்ப தமிழ்ல படிச்சுட்டு போறது எதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு அரபு மொழியை கத்துக்கிட்டு அதுக்கு பிறகு அரபி குர்ஆன் வருவீங்க? இப்ப நாம என்ன கேட்கிறோம், உஸ்மான் ரலியல்லாஹு அரபி தெரியாமல் இருந்ததா, அல்லது சூறாக்களுடைய அர்த்தம் தெரியாமல் இருந்ததா, அல்லது தாத்பரியங்கள் மிகுந்த அவருடைய ஆழமான அர்த்தங்கள் தர்ஜமா தெரியாமல் இருந்ததா? இது எல்லாம் தெரிந்ததற்கு பிறகும்
மௌத்தாகிற அந்த கடைசி நாளில் 82 வயதில் திருக்குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார்கள். 82 வயசாச்சு, இவ்வளவு நாளா குர்ஆனுடைய தொடர்புல இருக்கிறாங்க. குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார்கள். நாம புரியணும், குர்ஆனை ஓதுறதுக்குன்னு ஒரு நன்மை இருக்கு, அது ரொம்ப பெரிய நன்மை. குர்ஆனை ஓதினால் ஈமான் பலமாகும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஓதி இருக்கிறாங்க குர்ஆனை. சுவர்க்கம் உறுதி என்று நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 நபி தோழர்களில் ஒருவர். நம்மள்ட்ட இப்ப ஒரு பேச்சுக்கு யாராவது சொல்றாங்க நீங்க சொர்க்கம் தாங்க கண்டிப்பா நீங்கன்னு சொல்லிட்டா அதுக்கு பிறகு நம்ம எந்த அமல் செய்வோம்? அதான் நமக்கு டிக்கெட் புக்கிங் ஆயிடுச்சு இல்ல, இதுக்கு மேல எந்த குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறது நம்ம நினைப்போமா இல்லையா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுகிற போது திருக்குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார்கள். அப்படின்னா குர்ஆன் ஓதுவது எவ்வளவு மகத்தான காரியம். இரண்டாவது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வழமை எப்பவும் வேட்டி மாதிரி ஆடை அணிவாங்க. கீழே ஓப்பனா இருக்கு, வேட்டி கைதி அணியறோம் இல்லையா? ஆனா எப்ப எதிரிகளுடைய பித்னாக்கள் அதிகரித்து வீடு முற்றுகையிடப்பட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எது வேண்டுமானாலும் நிகழலாம் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டதிலிருந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பைஜாமா மாதிரி பேண்ட் மாதிரி ட்ரெஸ் போட ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்க மனைவி கேட்டாங்களாம், எப்பவுமே இந்த வேட்டி மாதிரி ஆடை தானே அணிவீங்க, இப்ப என்ன இது மாதிரி அணிவீங்க? அப்ப அவங்க சொன்னாங்க, எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிற சூழல் இருக்கிறது. எதிரிகள் எல்லாம் கை ஓங்கி ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். போரிடலாம் என்று சொன்ன சஹாபாக்களை எல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தடுத்து வைத்திருந்தார். ஆள் இல்லாமதான் இல்ல, நமக்கு சந்தேகம் வரலாம், இவ்வளவு பெரிய பேரரசு கலீஃபா வீடு முற்றுகையிடப்பட்டதுன்னு சொல்றீங்களே, சஹாபாக்கள் இல்லாமையே போயிட்டாங்க. எல்லாம் இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனக்காக வேண்டி போர் ஏற்படுவதை நான் விரும்பவில்லை, பொறுமையாயிருங்க. கடைசியில முனாஃபிகள் கொன்றார்கள் இல்லையா? அந்த பைஜாமா மாதிரி ட்ரெஸ் போடுறதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, என்ன வேணாலும் நடக்கலாம், எதிரிகள் திடீர்னு வந்து வெட்டி வீழ்த்தலாம், நான் கீழே விழுகலாம், அப்படி நான் உயிர் இல்லாமல் சடலமாகி விழுகிற போது என்னுடைய அவுரத் என்கிற மறைக்க வேண்டிய பகுதி யாரும் பாத்திரக்கூடாது, அதனால நான் பைஜாமா மாதிரி ட்ரெஸ் போடுறேன். ஒரு ஆணுக்கு இருந்த நாணம், பேணுதல் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். திருக்குர்ஆன் ஓதுகிற விஷயத்திலையும் கற்பொழுக்கம் பேணுகிற விஷயத்திலும் நாம் எந்த அளவிற்கு பேணுதல் நிறைந்தவர்களாக இருக்கிறோம். எப்படிப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அறையில் அமர்ந்திருக்கிறார்கள். பெருமானாரின் வழக்கங்களில் ஒன்று சும்மா அமர்ந்திருக்கும் பொழுது இந்த குத்த வச்சு உட்கார்ற பழக்கம், 2 கால்களையும் இப்படி வச்ச மாதிரி குத்த வச்சு உட்கார்றோம் இல்லையா, அப்படி உட்கார்ற பழக்கம் பெருமானாருக்கு இருந்தது. அப்படி குத்த வச்சு அமர்ந்திருந்த போது முட்டிக்கு கொஞ்சம் கீழ் ஆடை இறங்கி இருந்தது. இந்த முட்டிக்கு கீழ் உள்ள கால்ல பாதி கால் தெரிகிற அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்கிறார். வெளியே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சப்தம் கேட்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குரல் என்று புரிந்து கொண்டு உள்ளே வாருங்கள் என்றார்கள். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து அஸ்ஸலாமு அலைக்கும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு குரல், உள்ளே வாங்க அப்படின்னாங்க. மூன்றாவது சலாம் கேட்டது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய குரல். நன்றாக அமர்ந்து துணியெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டு அந்த கீழே இருக்க கால் கூட தெரியாத அளவுக்கு மறைச்சிக்கிட்டு உள்ள வாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நாயகமே நானும் தான் உள்ள வந்தேன், நானும் சலாம் சொன்னேன், உடனே வாங்க. நீங்க உஸ்மான் வருகிற போது ஆடையெல்லாம் சரி செய்து கொண்டு வாங்கன்னு சொல்றீங்களே, பயப்பட வேண்டிய அவசியம் ஏதாவது இருக்குதா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மருமகன் தானே, தோழர் தானே, அவர்களுக்கு கீழ்தானே சஹாபாக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஸ்மான் நாணம் மிகுந்தவர், என்னுடைய கரண்டை கால் பகுதியை பார்ப்பதை கூட அவர் கூச்சப்படுவார், வெட்கப்படுவார், அதனால் நான் மறைச்சுக்கிட்டு நான் கூப்பிட்டேன். உண்மையில் அது அவரத்துடைய பகுதியே கிடையாது இல்லையா? அந்த அளவிற்கு நாணம் மிகுந்தவர்களாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்தார்கள். அது நமக்கு எவ்வளவு பெரிய படிப்பினை. இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் இந்த விஷயத்துல எவ்வளவு கவனமாக இருக்கிறது. இன்றைக்கு காலையில் கூட நான் பார்த்தேன், நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லி இருக்கிறேன், அதே போல ஒரு ஜோடி இன்னைக்கு நான் காலையில பார்த்தேன். வண்டி முன்னாடி நம்ம இளைஞர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, பின்னாடி அவங்க வீட்டுக்காரம்மா உட்கார்ந்து இருக்குது. 2 பேருமே இளம் வயசு தான். முழுவதுமாக அந்த பெண்மணி புர்கா அணிந்திருக்கிறார், முகம் கூட தெரியவில்லை, நோஸ் பீஸும் அணிந்திருக்கிறார். முன்னாடி உட்கார்ந்து கணவர் போறாரு. கணவர் போட்டுக்கிறது மேல டிஷர்ட், கீழே தொடை வரைக்கும் வரக்கூடிய ஒரு நைட் பேண்ட், முட்டிக்கு மேல் ஒரு ஜான் அளவிற்கு தொடை நமக்கு தெரியுது. இது வெளியே போறதுக்கான ஒழுக்கமுறையா? எந்த அளவிற்கு கற்பொழுக்கம் உள்ளவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்?
யோசித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட மகான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டது இதே துல்ஹஜ் மாதத்தில் ஹிஜ்ரி 35. அதற்கு பிறகு செய்தனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 60 இதே துல்ஹஜ் மாதத்தில் தான் அவர்களும் வஃபாத்தாகிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை தனியாக ஒரு நாள் பேச வேண்டும். அவ்வளவு சிறப்புகள், அவ்வளவு தியாகங்கள், அவ்வளவு வீரம் மிகுந்த ஒரு மாபெரும் சஹாபி. கடைசி காலத்தில் அவர்கள் செய்த ஒரு துஆவை மட்டும் நான் படிப்பினைக்காக சொல்லுகிறேன். கடைசி காலத்தில் அவர்கள் மக்களிடத்தில் சொல்லுவார்களாம், மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஹு. யார் அல்லாஹ்வை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறாரோ அவரை சந்திப்பதற்கும் அல்லாஹ் பிரியப்படுகிறான் அப்படின்னு மக்களிடத்தில் சொல்லிட்டு, அல்லாஹும்ம இன்னி கத் அஹபப்து லிகாஅக, அல்லாஹ்வே உன்னை சந்திப்பதை நான் ரொம்ப பிரியப்படுகிறேன். ஃபஅஹிப்ப லிகாஇ வ பாரிக் லீ ஃபீஹி, என்னை சந்திப்பதில் நீயும் என் மீது பிரியப்படுவாயாக, எனக்கு பரக்கத் செய்வாயாக என்ற துஆவை செய்தனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தொடர்ச்சியாக ஓதிக்கொண்டே இருந்தார்கள் என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம். அந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தானதும் இந்த துல்ஹஜ் மாதம் தான். இன்னும் பல சஹாபாக்களுடைய சம்பவங்கள் இந்த துல்ஹஜ் மாதங்களில் நடந்திருக்கின்றன. இந்த சம்பவங்களை சொல்றதுனால நமக்கு என்ன நோக்கம்? இப்ப நம்முடைய முஸ்லிம்களுடைய நிலைமை படுமோசமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு தவறு முஸ்லிம்களின் மீது வந்து விடாதா, யாராவது ஒரு முஸ்லிம் இளைஞன் ஒரு தவறு செய்து விட மாட்டானா என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் சென்னையிலே 4 நபர்கள் ஆளுங்கள் என்று நினைத்துக் கொண்டு அரசாங்கம் NIA கைது செய்கிறது. அவர்கள் செய்த தவறு என்ன? ISISக்கு ஆள் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அவர்கள் எப்படி ஆள் பிடிக்கிறார்கள்? ஆன்லைனிலே பாடம் எடுக்கிறார்கள், அதன் மூலமாக ISக்கு ஆள் சேர்க்கிறார்கள். உண்மையில் நடக்கிறது என்னவென்றால், இந்த லாக்டவுன் காலத்திற்கு பிறகு இந்த ஆன்லைன் கோர்ஸுகளுடைய விளம்பரங்களும் செயல்பாடுகளும் அதிகம் என்பதை நாம் அறிவோம். நிறைய பேர் இப்ப ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறாங்க, நிறைய மக்தபு கிளாஸுகள் நடக்கின்றன. அப்படி கிளம்பிய சில பேர் அரபு மொழியை கற்றுத் தருவதற்கு ஆன்லைன் வகுப்புகளை துவங்கி நடத்தியிருக்கிறார்கள். அதில் அவர்கள் ஆள் சேர்த்தார்களா இல்லையா என்பது இன்னமும் ஊர்ஜிதமாகவில்லை, விசாரணை தான் நடக்கிறது. இப்படி நடந்த ஒரு தவற இப்படி ஒரு 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது செய்தி. தவறு செஞ்சாங்களாங்கிறது இனிமேல உறுதியா தெரியும். தவறு செஞ்சா நாம முதலா எதிர்ப்போம். ஆனால் இந்த செய்தியை வைத்துக் கொண்டு தமிழகத்தின் அரபு கல்லூரிகளில் எல்லாம் தீவிரவாதம் போதிக்கப்பட்டு ISக்கு ஆள் சேர்க்கப்படுகிறது என்று சில கட்சியினர் வெளிப்புறையாக கட்சியினுடைய லெட்டர் பேரிலேயே தகவல்களை வெளியிடுகிறார்கள். அரசாங்கத்திற்கு மிரட்டல் விடுக்கிறார்கள். முஸ்லிம்கள் மீது மற்ற மக்கள் அவர்கள் வைக்கிற பார்வையை அச்சுறுத்தலான பார்வையாக மாற்ற முயற்சிக்கிறார்கள். சுருங்க சொன்னால், நம்மை தனிமைப்படுத்துவதற்கான முயற்சியில் எந்நேரமும் இங்கே ஒரு கூட்டம் இல்ல, பல கூட்டங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் வாழக்கூடிய நாம் இது அதிகரித்துக் கொண்டே போகுமானால் நிம்மதியான வாழ்க்கை எங்கே வாழ்வது? ஒரே நாளில், ஒரே நிமிடத்தில், ஒரே குண்டு விழுந்ததில் பல ஆயிரக்கணக்கான செல்வந்தர்கள் பிச்சைக்காரர்களாக ஒரு பண்ணுக்கும் ஒரு ரொட்டிக்கும் பல நாடுகளில் கையேந்தி வரிசையில் நிற்கிறார்கள். தினமும் எத்தனை வீடியோக்கள் பார்க்கிறோம். ஈரான் ஆகட்டும் அல்லது இஸ்ரேல் ஆகட்டும், கசாவாகட்டும், அது நல்லவனாக இருக்கட்டும் கெட்டவனாக இருக்கட்டும், ஒருவேளை உணவுக்கு அவர்கள் வானத்தை பார்க்கிறார்கள். யாராவது வந்து பொட்டலம் போட மாட்டாங்களா? எந்த நாட்டு உதவியாவது வந்துடாதா? அவ்வளவு தூரம் ஒரு உலகின் ஒரு பகுதி முஸ்லிம்கள் சிரமப்படும் போது இன்னொரு பகுதியில் வாழக்கூடிய நாம் அவர்கள் அளவிற்கு இல்லாவிட்டாலும் கூட சிறு சிறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டே வாழ்ந்தாலும் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கிறதா என்று தேடி பார்த்தால் இல்லை. அவங்களுக்கு நிம்மதியே இல்லை. ஓகே, நமக்காவது நிம்மதி இருக்குதா? நம்ம மேல குண்டு பிடிக்கல, நல்லபடியா தான் உட்கார்ந்து இருக்கிறோம். திடீர்னு வந்து குண்டு விழுகிற சத்தங்கள்லாம் நமக்கு கேட்காது. அல்லாஹ் காப்பாத்திட்டான். வறுமை அதுவும் இல்லை, அல்லாஹ் காப்பாத்திட்டான். நல்ல வாழ்க்கை இருக்கிறது, நமக்கு செழிப்பான வாழ்க்கை இருக்கிறது. ஆனா நிம்மதி இருக்குதா? இருக்கணுமே, இல்லையே. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை அப்படியே திருப்பி பாருங்களேன்.
ஈமான் கொண்ட ஆரம்ப காலகட்டத்தில் அவர்கள் சந்தித்த பிரச்சனைகளால் நிம்மதி இல்லை. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் அதிகமான போதும் ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஹிஜ்ரத் எல்லாம் முடிந்து பெருமானாருடைய ஆட்சி, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி, உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி, அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் எல்லாம் பரந்த செல்வந்தர்கள் இஸ்லாமிய உலகில் உருவாகி விட்டார்கள். அதற்கு ஆரம்ப காலத்தில் இருந்து கடைசி காலம் வரை இந்த கொலை, கொள்ளை, போர், இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்தன. நிம்மதி இல்லாம இருந்தாங்களான்னா எங்கேயுமே எந்த சஹாபியுமே நாங்கள் கவலையானவர்களாக வாழ்ந்தோம் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததே இல்லை. 1000 பிரச்சனைகள் இருந்த போது மகிழ்ச்சியான வாழ்க்கை அவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்றால், வருகின்ற சோதனைகளை அல்லாஹ் தருகிறான், மறு உலகில் தான் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை என்பதை அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். அல்லாஹ்விடத்திலே எல்லாவற்றையும் சாட்டினார்கள். நல்லது கெட்டது எது நடந்தாலும் அல்லாஹ் தான் என்பதை நம்பினார்கள். அதனால்தான் அவர்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருந்தது. நாமும் அப்படி மாற வேண்டும். நம்முடைய அமல்களை, செயல்பாடுகளை மாற்ற வேண்டும். எண்ணங்களை தூய்மையாக்க வேண்டும். எதை செய்தாலும் அது அல்லாஹ்விற்காக என்று செய்ய வேண்டும். அல்லாஹ் ரசூல் சொன்னதாக, அல்லாஹ் ரசூல் அவனது வழிவந்த அடியார்கள், பெரியார்கள் செய்ததாக, ஆர்வமூட்டியதாக நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். ஒரு நிமிடம் கூட பாவங்களின் பக்கம் நாம் போய்விடக் கூடாது. எந்த உள்ளம் பாவங்களை நோக்கி செல்லுமோ அந்த உள்ளத்தில் நிம்மதிக்கு வேலை இல்லை. ஏனென்றால் அங்கே அல்லாஹ் ரசூலுக்கு இடம் இல்லை. எனவே துல்ஹஜ் மாதத்தில் பெரியார்கள் ஓதிய 5 துஆக்களை சொல்லி நான் முடிவுக்கு வருகிறேன். எல்லா நேரங்களிலும், எல்லா காலகட்டங்களிலும் எல்லா துஆவையும் கேட்கலாம் என்றாலும் கூட அமல்களில் அனுபவப்பட்ட பெரியார்கள் சொல்லித் தந்த அமல்கள் என்று நிறைய இருக்கின்றன. அதுல துல்ஹஜ் மாதத்தில் சிறப்பான துஆக்களை பெரியார்கள் 11 துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அது ஒரு 5 துஆக்களை மட்டும் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையாக சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். முதலாவது, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிப்பை விரும்புபவன், நிச்சயமாக மன்னிப்பவன், எனவே என்னை மன்னிப்பாயாக அப்படிங்கிற துஆவை இந்த துல்ஹஜ் மாதத்தின் கடைசியில் அதிகமா கேட்கணும். இரண்டாவது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுஸ்னல் சியாமி வ ஹுஸ்னல் கிதாமி. அல்லாஹ்வே, இந்த மாதத்தில் நாங்கள் நோட்ட நோன்பை அழகியதாக ஆக்குவாயாக, எங்களின் வாழ்க்கையின் இறுதி முடிவை அழகானதாக ஆக்குவாயாக. ஆமீனாவது சொல்லலாம். மூன்றாவது, அல்லாஹும்ம ஜஅல்னா மினல் மர்ஹூமீன் வலா தஜஅல்னா மினல் மஹ்ரூமீன். அல்லாஹ்வே, எங்களை கருணை காட்டப்படக்கூடியவர்களில் சேர்ப்பாயாக, வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்களில் சேர்த்து விடாதே. நான்காவது, அல்லாஹும்ம ஜஅல்னா ஃபீ ஹாதல் அய்யாம். யா அல்லாஹ், இந்த புனிதமான நாட்களில் எங்களை ஆக்குவாயாக. எந்த பட்டியலில் என்றால், நிம்மன் நலர்த்த இலையும் ரஹிம்தஹும், யாரை பார்த்து அவர்களுக்கு நீ கிருபை செய்கிறாயோ அவர்களுடைய பட்டியலில் இணைப்பாயாக. யாருடைய துஆவை செவியேற்று பதிலளிப்பாயோ அவர்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்ப்பாயாக. இறுதியாக, அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஷஃபாஅத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், பெருமானாரின் பரிந்துரைக்கு தகுதியானவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. இந்த துஆக்களை எல்லாம் அடிக்கடி நாம் இந்த மாதத்தில் ஓத வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதன் பரக்கத்தால் நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி சுபிச்சமான வாழ்க்கையை நமக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்